இல்ல மேடம், அவ பழைய மாதிரியே தான் இருக்கா. நடுவுல நான் தங்கியிருந்த ஹோம்க்கு கூட வந்தா. அவ கோவம் கொஞ்சம் கூட மாறல. அவளுக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஆத்திரத்திலையும் ஆவேசத்திலையும் கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு அவளுக்கே தெரியும். தெரிஞ்சும் என் மேல இப்படி கோவத்தை காமிச்சிட்டு இருக்கா. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவ சீக்கிரம் தாய் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா. வேண்டது மட்டும் இல்ல, உன் தங்கச்சிய தாயாக்க போறவளே நீதானேமா. அவ தாயாகணும், குழந்தையும் கையுமா அவ நிக்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்க. நிச்சயம் நடக்குமா. அந்த பாக்கியத்தை உன் தங்கச்சிக்கு நீதான் கொடுக்க போற. அவ கையில சுமக்க போற குழந்தைய நீ உன் கர்ப்பத்துல சுமக்க போற. தாமரை கோவக்காரிதான், ஆனா அதே அளவுக்கு பாசமானவ. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த மாதிரி மாறிட்டா. துளசி, இதுக்கு பேரு திமிரு. நல்லதை நம்ப மாட்டேன், நல்லதை புரிஞ்சுக்க மாட்டேன், நல்லதை தெரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு பேரு திமிரு. என் மக கலைவாணிக்கும் அதே திமிரு தான். உன் தங்கச்சிக்கு எல்லாமே உன்னால் தான் கிடைக்க போகுதுமா. நீங்க என்ன சொல்றீங்க? அதாம்மா, அவளுக்காக நீ பிரார்த்தனை எல்லாம் பண்றல, அது அது எல்லாமே அவளுக்கு கிடைக்க போகுதுமா. அவ உன்னை தரக்குறைவா நடத்துறா நினைக்கிறா, ஆனா நீ அவ தாயாகணும்னு நினைக்கிற. கடவுள் நல்லவங்க நினைப்பதான் நடத்தி தருவார். அந்த அடிப்படையில சொல்றேன், உன் தங்கச்சி உன்னால் தான் தாயாக போற. துளசி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊர் முழுக்க கெட்டவங்க இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு நல்லவனுக்காகத்தான் மழை கொட்டுமா, பயிர் செழிக்குமா. உன்னால உன் குடும்பமும் கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். மேடம், நான் தாமரை இருக்கிற அட்ரஸ் உங்களுக்கு தரேன். அது கூட வேண்டாம், நான் செல்வ மாமா கிட்ட சொல்லி தாமரை உங்ககிட்ட அழைச்சிட்டு வர சொல்றேன். நீங்க அவளை செக் பண்ணி அவ அம்மா அவளா மாட்டாளான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அதுக்கு அவசியமே இல்லம்மா. ஏன்? இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, எல்லாம் நேச்சுரலாவே நடக்கும். டோன்ட் வரி. துளசி, உனக்கு ஒண்ணு சொல்றேம்மா. சும்மா அப்பா அம்மா தங்கச்சி உங்களுக்காகவே நீ வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுமா. உனக்குன்னு நீ கொஞ்சம் வாழணும். உனக்கு என்ன 60 வயசு ஆகுது? யூ ஆர் ஜஸ்ட் 20. வாழ்க்கை உனக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு இருக்கு. எத்தனை நாளைக்கு நீ ஏத்தி விடுற ஏணியாவும் இறக்கி விடுற தோணியாவும் இருப்ப? இது பாருமா, உன் நல்ல மனசுக்கு நீ தனியா போயெல்லாம் வாழ்க்கையை தேடவே வேண்டாம். அதுவே தன்னால அமைஞ்சு வரும். ஆனா அந்த மாதிரி வர வாழ்க்கைய கெட்டியா பிடிச்சுக்கணும். இல்ல மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. நேத்து வரைக்கும் கனவுகளை சுமந்துட்டு இருந்தேனா, இப்ப வேற ஒருத்தவங்களோட கருவை சுமக்க போறேன். நான் தாயாவே மாறினதுக்கு அப்புறம் எனக்கு இதுக்கு தனியா ஒரு தாலி. இந்த துளசிக்கு இந்த ஜென்மத்துல ஒரு ஆண் துணையே கிடையாது. அவ தனி பறவையாவே பறப்பா, தனி பறவையாவே இறப்பா.
தாமரை எப்படி இருக்கே? நீயே நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருக்க மாட்டேன். என் மருமக எப்பவும் நல்லா தான் இருப்பா. வா. யாரு பேருக்குமா? தாமரை, தாமரை ஆயில்ய நாமதேயஸ்ய நட்சத்திரம், ஆயில்ய கும்பராசி. நட்சத்திராணாம் செல்வராகவன், செல்வராகவ நாமதேயஸ்ய நட்சத்திரம், பூர்வாஷாடா தனுசு ராசி. நட்சத்திராணாம் தனுசு ராசியாம் ஜாதஸ்ய. யாரு சாமி பேருக்குமா? பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. சாமி பேருக்கு தானே? க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய. சாமி பேருக்கு அர்ச்சனை சாமி பேருக்காமா? க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல. ஓம் தேவே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வர்யை நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயை நமः, ஓம் மங்கல்யாயை நமः, ஓம் குலவர்தின்யே நமः, ஓம் ஆகாசகாமின்யே நமः, ஓம் வாசுதேவ வகின்யே நமः, ஓம் திவ்யாம்பரதராயை நமः, ஓம் கர்த்திகேடதாரண்யே நமः. எங்க வாரிசு உன் கருணையால உருவாக ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, யாரோ ஒரு அம்மா அப்பாவுக்காக நான் ஒரு கருவை சுமக்க போறேன். உன்னாலதான் எங்க வம்சமே தழைக்க போகுது. ஒரு வம்சத்தை வாழ வைக்கிறதுக்காக நான் என் வயத்துல சுமக்க போற கருவை நீதான் கூட இருந்து பத்திரமா பாத்துக்கணும். யாரோ ஒரு மகராசி எங்க குழந்தைய சுமக்க போறா. அவ நல்லா இருந்தாதான் எங்க குழந்தையும் நல்லா இருக்கும். அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதா. நான் அந்த குழந்தைக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் இங்க வந்தது எனக்காக இல்ல, எங்க குழந்தைய சுமக்க போற அந்த பொண்ணுக்காக தான். ஒரு கன்னி பொண்ணா இருந்துகிட்டு ஒரு கர்ப்பத்தை சுமக்கிறப்போ கூடவே பல கலங்கங்களையும் நான் சுமக்க போறேன். இருந்தாலும் குழந்தைக்காக ஏங்குற அந்த கணவன் மனைவிக்காக நான் அதை தாங்கிப்பேன். இதுக்கு மேல நான் என் மாமா மேல எந்த கோவத்தையும் காட்ட மாட்டேன். ரொம்ப பொறுமையா நல்ல மனைவியா இருப்பேன். எந்த வம்சத்து வாரிசோ என் வயித்துல வளர போகுது. இத பத்திரமா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீதான் எனக்கு காவலா இருக்கணும். இந்த 10 மாசத்துக்கோ நீ என் கூட இருக்க வேண்டாம். எங்க குழந்தைய சுமக்க போற அந்த பொண்ணு கூட இரு. ஓம் துர்காயே நமः, ஓம் சரண்யாயே நமः. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதநாமாவலி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. இந்தாங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. ஸ்ரீவர்ஷஸ்வ மாயுஷ்யம் ஆரோக்கியே மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. தீர்க்க சுமங்கலி பவ. வாங்கிக்கோங்க. सर्वाभिष सिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु मनोरंजिता बल सिद्धिरस्तु. தாமரை, என்ன நாம சனி பகவான சுத்துனா சனிய நம்மள சுத்திட்டு இருக்கு. ஏய், என்னடி முறைக்கிற? பார்த்ததும் பத்தி எறியறதுக்கு நீ என்ன கண்ணகியா? கண்ணா பின்னான்னு குளத்துல பிறக்கிற எச்சல தானே. எப்படா என் மகனுக்கு மருமகளுக்கு விரிசல் வரும், வகையா வந்து உட்காந்துக்கலான்னு காத்துட்டு இருக்கியா? நடக்காதடி. உனக்கும் செல்வாவுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. இது பாருங்க, நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை விரும்பவே இல்லை. வாழ்க்கை என்ன, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட மறுத்துவனா? கைக்கு கிடைக்காத பழம்னு தெரிஞ்சதும் மனச தேத்திக்கிட்ட போல இருக்கு. நீ ஆரம்பத்துல இருந்து என்ன தப்பு தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்க. நான் யார் வாழ்க்கையும் தட்டி பறிக்கிறவ இல்ல. யாராவது தேவையில்லாம பிரச்சனைக்கு வந்தா கூட நான் விட்டு விலகிதான் போவேனே தவிர விடாம துரத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்.
யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் இல்ல. நேத்து வரைக்கும் அது ஒரு நினைப்பா மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கு மேல நான் வாழ போற வாழ்க்கைக்கு பின்னாடி அது தீர்மானமாவே மாறப்போகுது. நான் வாழாமலே வாழ்ந்து முடிச்சவளா மாற போறேன். இதுக்கு மேல நீ என்ன தொந்தரவா நினைக்க வேண்டாம். என்ன மறந்துரு. அததான் நாங்களும் சொல்றோம். திரும்பவும் என் மகனுக்கும் மருமகளுக்கு நடுவுல வரலாங்கிற நினைப்ப மறந்துரு. ஏன்னா சீக்கிரமே என் மருமக அம்மா ஆக போறா. அதனால உன் கனவெல்லாம் நிறைவேறாது. போய் வேற எவனாவது இருப்பான் பாத்துக்கோ. நீ வா வா. முகுந்தா, முகுந்தா, என்னப்பா? அந்த கார்பெண்டரை வர சொல்லியிருந்தானே, சொன்னியா? சொல்லிருக்கேன்பா, மதியானம் போல வராராம். இப்ப எதுக்காக கார்பெண்டர் வர சொல்லிருக்கீங்க? ஒண்ணு இல்ல வைதேகி, பின்வாசல் கதவு இருக்கே, அது திறந்திருக்க கூடாதான். திறந்திருந்தா வாஸ்துபடி அது நல்லது இல்லையா? அதனாலதான் கார்பெண்டரை வர சொல்லியிருந்தேன். ஒரு ஆணி அடிச்சு சுத்தமா அதை மூடிடலான்னு இருக்கேன். மூடிட்டா வீட்டுல நல்லது நடக்குமா? மனையில மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாளாம். நான் சொல்றத விளையாட்டா எடுத்துக்காத வைதேகி. நேத்து நீ வீட்டுல இல்லாதப்போ என் ஃப்ரெண்டு வாஸ்து தாமோதரம் வந்திருந்தான். அவன் தான் பின்வாச கதவை பார்த்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான். அவன் சொன்னபடி அப்படியே நடக்கும். இந்த வீட்டுல மகாலட்சுமியும் மகிழ்ச்சியும் தாண்டவம் ஆடணும்னா பின்வாச கதவை அடைச்சே தீரணுமா? இந்தாங்க. துளசி, துளசி, அப்பா. அம்மாடி நல்லா இருக்கியாடா? வாமா துளசி. அம்மா பாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? பாத்தியா வைதேகி, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, நம்ம வீட்டு மகாலட்சுமி திரும்ப வந்திருக்கா. துளசி, சாதாரணமாவே உங்க அப்பாவை கையில பிடிக்க முடியாது. அதுவும் இன்னைக்கு மகாலட்சுமின்னு சொல்ற நேரத்துல கரெக்டா நீ உள்ள வந்திருக்கியா? இன்னைக்கு பூரா தலகால் புரியாம குதிக்க போறாரு. ஏமா, அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க வரும்போது கூட இப்படி பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா என்னம்மா? இதெல்லாம் உங்களுக்கு இல்லப்பா, தாமரைக்கு. உங்ககிட்ட சொன்னாளா அவ கர்ப்பமா இருக்கான்னு? என்னம்மா சொல்ற? தாமரை கர்ப்பமா இருக்காளா? ஆமாமா. நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அவ கர்ப்பமா இருக்கான்னு யார் சொன்னது உங்ககிட்ட? அத்தைதான் என்கிட்ட சொன்னாங்கம்மா. தெய்வான்னு சொன்னாளா? ஆமா, கோயில்ல வச்சு நேத்து பார்த்தப்போ சொன்னாங்க. அப்படின்னா அவ கர்ப்பமா இருக்கான்னு தானே அர்த்தம்? அவ என் மேல ரொம்ப கோவமா தான் இருக்கா. இருந்தாலும் அவ அக்காவை நான் ஏதாவது பண்ணணும்ல. நான் வந்து நின்னா தேவையில்லாம கத்துவா, கோவப்படுவா. இது ரெண்டுமே அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆகாது. இத கொண்டு போய் அவகிட்ட நீங்களே கொடுத்துட்டு வாங்க. அம்மா இந்தாங்க. என்ன இது? நான் அவளை போய் பார்த்துட்டு வாங்கன்னா இப்படி தனித்தனியா வந்து நிக்கிறீங்க. அம்மா என்னாச்சு? நான் உங்களை தான் கேக்குறேன். இல்லம்மா, அவங்க வீட்டுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம்னு ஆயிடுச்சு. எப்படி ஒன்ன அவ அக்காவா மதிக்கலையோ அதே மாதிரி எங்களையும் அவ அப்பா அம்மாவா மதிக்கிறது இல்ல. அப்பாவை தெருவுல தள்ளவ அப்பா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது பணம் கொடுத்து உதவக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிருக்கா. நீ, நான், அப்பா, முகுந்த யாரையுமே வேண்டாம் நினைக்கிறவ கிட்ட
நான் என்னதாம்மா சொந்தம் கொண்டாட முடியும்? அம்மா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்கா. யாரும்மா சின்ன பொண்ணு? அவளா சின்ன பொண்ணு? அம்மா தாலி இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணம் தராதீங்கன்னு குறுக்க வந்து விழுந்தவ சின்ன பொண்ணா? பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம கழுத்துல கைய வச்சு தெருவுல தள்ளவ சின்ன பொண்ணா? ஒரு அம்மா தம் பொண்ணு எதை பண்ணாலும் பொறுத்துக்குவா, தாங்கிப்பா. ஆனா அவ கழுத்து தாலி மேல கை வைக்க பார்த்தான்னா தாங்கிக்கவே மாட்டா. உங்க அப்பாவுக்கு எதனால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைக்கிற? அவ ரொம்ப மரியாதை இல்லாம இவரை பேசிருக்காமா? இவரும் அதையே நினைச்சிட்டு போக போய்தான் வண்டி வரது கூட தெரியாம மோதி கீழே விழுந்துட்டாரு. இதெல்லாம் மறந்தா நான் ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியாதுமா. அவ என் புருஷனை வேண்டான்னு சொன்னா நான் அவளையே வேண்டான்னு சொல்றேன். வேண்டாம்மா, அவ எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். அவளுக்கு நல்லது கெட்டது தெரியலன்னா கூட பரவாயில்லம்மா, நல்லதெல்லாம் கெட்டதாவே தெரியுதுமா. திரும்ப திரும்ப கொத்திக்கிட்டே இருக்கிற பாம்புக்கு நாம முட்டாள்தனமா பாலை வாத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆமாம்மா, நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்ல. அதனால அவ மாமியார் கூடவே அங்கேயே அந்த வீட்டுல தனியா இருந்துகிட்டும். நம்ம 4 பேரும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் தனியா தங்கிக்கலாம். அதுதாம்மா எல்லாருக்கும் நல்லது. என்னடா பெத்த தாயே இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு என்ன நீ தப்பா பார்க்காத துளசி. எனக்கு மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. கூடவே வளர்ந்த அக்கான்னு கூட பார்க்காம உன் மானத்தோட விளையாடுறா. பெத்த அம்மான்னு பார்க்காம ஏன் மாங்கல்யத்தோட விளையாடுறா. இந்த மாதிரி பண்றவள நாம மன்னிச்சுக்கிட்டே இருந்தா அவ மாறவே மாட்டா. போடின்னு நாம விலகி நின்னாதான் ஏன் எல்லாரும் நம்மள வெறுத்து ஒதுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி அவளுக்குள்ள வரும். அந்த கேள்வி வந்தாதான் அவளுக்குள்ள ஒரு மாற்றம் வருமா. ஆமாம்மா, அவளை அவ போக்கிலே விட்டுருவோம். தன்னால அவளே திறந்தட்டும். போதும்பா தாமரை புராணம். வராத அக்கா வந்திருக்காங்க, அவங்கள பத்தி பேசாம ஆகாதவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் கரெக்ட் தான் துளசி. இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கிறேன், நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்ன?